Hey guys, welcome back to my channel. நான் நீங்க சொல்ல போற மூவி ஒரு தாறுமாறான இந்தோனேஷன் ஹாரர் காமெடி படம். சந்தானம் மாதிரி பேய டம்மி பண்ணாம இல்ல காமெடி பண்ணுதாங்கிற பேர்ல கிரிஞ்சு பண்ணாம எடுக்கப்பட்ட ஒரு தரமான ஹாரர் காமெடி மூவி தான் இது. அப்படி என்ன படம்டா நீங்க மனசுல திட்டுது எனக்கு தெரியுது. அதனால மூவியோட ஒன்லைன் ஸ்டோரியை சொல்லியிருக்கேன். ஒரு 5 பேர் சேர்ந்து மலைக்கு ஹைக்கிங் பண்ணலாம்னு சொல்லி போறாங்க. ஆனா அதுல இருக்கிறதுல 4 பேர் தான் மனுஷங்க. அதுல யாரோ ஒருத்தங்க பேய், அதுவும் அவங்க இறந்து போனது கூட இன்னும் அவங்களுக்கே தெரியாது. இப்போ இதை எப்படி அவங்க கண்டுபிடிக்காங்கன்னு காமெடியா சொன்ன படம் தான் 5 Friends 2024ல வந்திருக்கு. அப்படியே இப்போ ஒரு ஸ்டூடியோ காமிக்காங்க. இவரோட பேர் தான் பேகஸ். பேகஸ் அவருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லதுக்காண்டி இப்போ இந்த ஸ்டூடியோவுக்கு லைவ்ல வந்திருக்காரு. இப்போ இந்த ஸ்டூடியோல எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது பவர் கட் ஆயிருது. இவரோட பேரு டெரி, பக்கத்துல இருக்கவங்களோட பேரு டைனி. இப்போ டெரி வெளில போய் பவர் ஆன் பண்ணிட்டு வராரு. அதுக்கு வருமா அந்த ஷோவோட இன்ட்ரோ எல்லாம் போட்டு டெரியும் டைனியும் ஷோ ஆரம்பிக்காங்க. அந்த ஷோவோட கெஸ்ட் வேற யாரும் இல்ல, வேகஸ் தான். அவரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹைக்கிங் போனப்போ என்னெல்லாம் நடந்துச்சோ அதை பத்தி சொல்லதுக்கு தான் வந்திருக்காரு. இந்த விஷயம் இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு இருந்திருக்கு. அதனாலதான் இவரை கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. இப்பவும் பேகஸ் அவருக்கு நடந்ததை பத்தி சொல்ல ஆரம்பிக்காங்க. அப்படியே இப்போ பிளாஷ்பேக்குள்ள போயிடலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேகஸ் முறையா ஹைக்கிங் பண்ணணும்னு போறாரு. கூடவே லெனின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க 2 பேருமே மத்தியபுரான ஒரு மலை பகுதிக்கு ஹைக்கிங் போறாங்க. இவங்க 2 பேருமே மலாங்னு ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேகாஸ்க்கு லெனினா ரொம்பவே பிடிக்கும். இது எல்லாத்தையுமே அந்த பிராட்காஸ்ட்ல ஒண்ணு விடாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேரும் அந்த செக்கிங் ஏரியாவுக்கு போறாங்க. அப்படி போகும்போது வேகாஸ் தெரியாம ஒரு பொண்ணு மேல மோதிருதான். அந்த பொண்ணு பேகஸை பத்தி கண்ட மணிக்கு திட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ பேகாஸ் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பக்கமா போகணும்னு பாக்க, இப்போ அந்த பொண்ணும் பேகாஸும் ஒரே பக்கமா தான் போறாங்க. இப்போ மறுபடியும் அந்த பொண்ணு நீ கிண்டல் பண்ணியான்னு சொல்லி சண்டை போடுதா. ஒரு தொல்லை தான் தாங்க முடியலன்னா அங்க ஒரு புது தொல்லையான்னு சொல்லி பேகாஸ் ஒரு ஐடியா பண்ணா அந்த பொண்ணையும் இவனையும் சேர்ந்தாப்புல மாறுதாங்க. அங்க இருந்து அந்த செக்கிங் ஏரியாவுக்கு வந்தா அந்த மலையை பத்தின சில டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் பக்கத்துல காணாம போனவங்க லிஸ்ட்லாம் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ போன அதே பொண்ணு மாதிரியே ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு. இப்போ பேகாஸ் பயந்துகிட்டே வெளில வந்து மறுபடியும் அந்த பொண்ணை தேடி பார்க்க, ஆனா அந்த பொண்ணு அங்க காணும். அதுக்கப்புறமா செக்கிங்காக பேகாஸ் அங்க இருந்து கூப்பிடுவாங்க. இப்போ அங்க இருந்த 2 பேருமே பேகாஸோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பேகாஸ் பேக்ல என்னதான் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் செக் பண்ண வராரு. இப்போ அந்த ஆளு பேக சுத்தி பார்த்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியா பக்கத்துல ஒரு கோடாலி ஒண்ணு இருக்கு. இதை பார்த்தோன்னே நீ என்ன தாரா கையில சுத்தி எல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. பேகாஸ் இது என்னோட பாதுகாப்புக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா 2 பேரையும் செக் பண்ணி அவங்க 2 பேரோட கையிலையும் ஒரு பேண்ட் ஒண்ணு மாட்டி விடுதாங்க. அதே நேரம் கூட இருந்த அந்த ஆளு இந்த மலையை பத்தி ஒண்ணு சொல்றாரு. இந்த மலையில ஏறி போகும்போது யாருமே பின்னாடி திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி தப்பி தவிர திரும்பி பார்த்தா அவங்க பின்னாடி பயங்கரமான உருவம் நிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால இந்த மலையை பத்தி தெரிஞ்ச அந்த பையன் கூட போங்கன்னு சொல்லி ஒருத்தனை கையாமிக்காங்க. அவனோட பேரு டிக்கி. இதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி போகும்போது ஒற்றப்படையா போகாம ரெட்டப்படையா போக சொல்றாரு. அதாவது ஜோடியா போகணுங்கிற மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறமா பேகாஸும் லெனியும் அங்க இருந்து டிக்கி கூட போறாங்க. அப்படி அங்க இருந்து போகும்போது இப்போ டிக்கி எனக்கு எல்லா மலைகளை பத்தியும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச மலைகளோட பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேகாஸ் அவனுக்கு தெரிஞ்ச மலைகளோட பேர்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ லெனி பேகாஸை தனியா கூப்பிட்டு நம்ம 2 பேரும் ஏற்கனவே ஜோடியா தான் இருக்கும், இவனை கழட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா பேகாஸ் நமக்கு மேப் தெரிஞ்ச யாராட்டும் ஒருத்தவங்க வேணாம், அதனால இவனை கூட்டிட்டு போலான்னு சொல்லலாம். சரின்னு சொல்லி 2 பேரும் டிக்கி கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஒற்றப்படையா இருக்கனால இன்னும் ஒருத்தர் தேவைப்படுதாங்க. அதனால என்ட்ரன்ஸ் கிட்ட காத்து இருக்காங்க. அப்படி அவங்க 3 பேருமே அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி சத்தம் கேட்கன்னு திரும்பி பார்க்காங்க. அங்க ஒருத்தன் வந்து நிக்கான். அவனை பார்த்து 3 பேருமே பயந்து போறாங்க. இப்போ அந்த ஆளு உங்க 3 பேருமே பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான் போல. அதனால நானும் உங்க கூட சேர்ந்துக்கிட்டேன், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டுட்டு போயிட்டாதான் சொல்றேன். இதை கேட்டதுமே டிக்கி ரொம்பவே சந்தோஷப்படுதான், ஏன்னா இன்னொரு ஆள் சேர்ந்துட்டாங்க. இப்போ டிக்கி அந்த ஆளோட பேரை கேட்கான். அந்த ஆளோட பேரு ஜூனா. இப்போ இந்த பேரை கேட்டவனே 3 பேருமே ஷாக் ஆகுதாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அறிமுகம் ஆகிடுதாங்க. இப்போ டிக்கியும் பேகாஸும் ஜூனாங்கிற பேரு அழகா இருக்குன்னு அந்த ஆள் ரொம்ப பயங்கரமா இருக்கான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பேகாஸ் ஜூனா கிட்ட இந்த மாதிரி பேண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்க அவனும் போட்டிருக்கான். இப்போ எல்லாரும் சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஏன்னா 12 மணிக்கு கிளம்பி இருக்காங்க. எப்படியாட்டு இங்க இருந்து சூரியன் மறையதுக்கு முன்னாடி இந்த மலையோட உச்சிக்கு போய் ஆகணும். அப்படி எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போகும்போது டிக்கி வேற வழியை காமிக்கான். ஆனா பேகாஸ்க்கு அந்த வழியில போறது சரியா படல, அதனால அந்த வழியே போகலாம்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா டிக்கி அவனை வெறுப்பேற்றதுமா உனக்கு பயமா இருக்கு, நீ ஒரு ஆம்பளையே கிடையாதுன்னு சொல்லி காதுல சொல்லலாம். இதை கேட்ட உடனே பேகாஸ்க்கு கோவம் வந்துருது. அதனால நீ சொல்ற வழியே போகலான்னு சொல்லி எல்லாரும் அங்க இருந்து அந்த காட்டுப்பாதை வழியா போறாங்க. அப்படியே இப்போ பேகாஸ் அந்த ஸ்டூடியோல காமிக்காங்க. அவங்க இங்க இருந்து 2வது செக்கிங் பாயிண்ட் ஏரியாவுக்கு போகணும். ஆனா அவங்க அங்க போகவே இல்லை. அவங்க பாதை மாதிரி போனதுனால இன்னும் அந்த இடத்துக்கு போய் சேரல. அவங்க காட்டுக்குள்ள எங்கேயே தொலைஞ்சு போறாங்க. இப்போ பேகாஸ் அந்த இடத்துல ஒரு டென்ட் போடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த இடம் சமமா இருக்கு. ஆனா டிக்கி எப்படியாட்டு இங்க இருந்து மலை உச்சிக்கு போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். பக்கத்துல இருந்த லெனி விரவு கிட்ட எடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க இருந்து போயிடலாம். அதுக்கப்புறமா மத்த எல்லாரும் கேம்பை ரெடி பண்ண போறாங்க. அப்போ ஜூனா பேகாஸ் கிட்ட லெனினுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா உங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிட்டான்னு சொல்லி கேட்கான். இப்போ பேகாஸ் அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்றான். இப்போ ஜூனா உங்க 2 பேருக்குமே
கல்யாணம் ஆகலாம்னா நீங்க 2 பேரும் தனித்தனியா தான் படுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆகிருது. பேகர்ஸ காமிக்காங்க. பேகர்ஸ் திரும்பி பார்க்கும்போது லெனி அங்க இருந்து நடந்து போறா. இப்போ லெனிய பேகர்ஸ் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு லெனி பெறத்திருந்து வர. பார்த்தோன்னே பேகர்ஸ் ரொம்பவே பயந்து போறான். நான் இப்பதான் நீ அங்க பார்த்தா நீ அதுக்குள்ள எங்க வந்துட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது யாரோ கத்துது மாதிரி சத்தம் கேக்கு. இப்போ பேகாஸ்க்கு அந்த ஆள் சொன்ன ஞாபகம் வருதுனால திரும்பி பார்க்காதன்னு சொல்லிட்டு மெதுவா திரும்புதாங்க. அந்த பக்கம் டிக்கி அங்க பாறை மேல பாருங்கன்னு சொல்லி காமிக்க. அங்க யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே பயந்து போறாங்க. இப்போ டிக்கி அது பேய் அதுகிட்ட போக வேண்டாம்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது லெனிக்கு ஏதோ சத்தம் கேட்க. இப்போ எல்லாருமே அங்க பார்க்க சொல்லுதா. அந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்த அந்த ஆளை காணும். இதை பார்த்தோன்னே எல்லாருமே பயந்து அந்த கேம்புக்குள்ள போறாங்க. ஆனா ஜூனா மட்டும் பயப்படாம பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஜூனா அங்க இருந்து மெதுவா அந்த பாறை பக்கத்துல போய் பார்க்க. அங்க எவனோ ஒருத்தன் மயக்கமாயி இருக்கான். அவனை பார்த்தது இவனுக்கு எப்படியாவது சிபிஆர் கொடுக்கணும்னு சொல்லி அவன் வாயோட வாய் வைக்க வரும்போது அவனுக்கு சிபிஆர் பண்ண போய் எனக்கு மூச்சு முட்டிட்டுனா அதனால பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இப்போ மத்தவங்கள உள்ள காமிக்காங்க. அவங்க பயந்துகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் அந்த ஆள் வந்து நிக்கான். என்னன்னு பார்த்தா அவனை ஜூனா தான் தூக்கி கொண்டு போட்டிருக்கான். இதை பார்த்தோன்னே எல்லாருமே பயந்து போறாங்க. இப்போ ஜூனா அவன் மனுஷன் தான் பேய்லாம் கிடையாதுன்னு சொல்லி எல்லாரையும் ஹெல்ப் காண்டி கூப்பிடுவான். அப்போ லெனி அவனோட கையில அந்த பேண்ட் இல்லாத கவனிக்க அவன் டிக்கி இது மனுஷனே கிடையாதுன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா பேகாஸ் அவன் கையில இருந்து தவறி விழுந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜூனா அவனோட பொருட்கள் எல்லாமே இந்த இருக்குன்னு சொல்லி காமிக்க. இப்போ அவங்க எல்லாருமே வேற எது இருக்கான்னு சொல்லி அவன் உடம்புல செக் பண்ணி பார்க்காங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை. ஜூனா அவனோட பேண்ட் பாக்கெட்டை கலத்துதான். எதுக்காக கலத்துனா மத்தவங்க கேட்கும்போது இவன் ஹைக்கிங் பண்ண வந்திருக்கனால முக்கியமான பொருட்களை அந்த பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கலாம்னு சொல்லி கை விட்டு பார்க்கான். அதே நேரம் பெறத்த பேகாஸ் அவனோட பேக்ல இருந்து அவனோட கார்டை எடுத்துட்டான். இப்போ ஜூனா அவன் பேண்ட் பாக்கெட்ல கை விட்டதுல கிவி பழம் மாதிரி உருண்டே ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல இருந்த லெனி அவனோட பேரை படிக்க சொல்லுதான். அவனோட பேரு ஆண்ட்ரோன்னு போட்டிருக்கு. இப்போ அப்படியே ஸ்டூடியோல காமிக்காங்க. ஆளு மிகப்பெரிய தொழிலதிபரோட மகன் சொல்றாங்க. ஒருவேளை ஆண்ட்ரோ அந்த செக்கிங் பாயிண்ட்டுக்கு பயந்து ஹெலிகாப்டர்ல வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படியே இப்போ நைட் அந்த கேம்ப்ல காமிக்காங்க. அவங்க எல்லாருமே நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது லெனி ஜூனா கிட்டையும் டிக்கி கிட்டையும் என்ன வேலை பாக்கீங்கன்னு சொல்லி கேட்காங்க. இதை கேட்டதும் ஜூனா பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடலாம். இப்போ டிக்கி அந்த பேச்சை அப்படியே மாத்தி விட்டுருவான். அதுக்கப்புறமா டிக்கி ஆண்ட்ரோ பத்தி கேட்க ஆரம்பிக்கும். ஆண்ட்ரோ எந்த காரணத்துக்காக இங்க வந்திருப்பான் அதே கேள்வியை இப்போ லெனி கிட்டையும் கேட்க. ஆனா லெனி ரொம்ப சோகமாயிருந்தாங்க. இப்போ கூட இருந்த பேகாசும் லெனி கிட்ட உன்னோட நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்கான். ஆனா லெனி எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அதே நேரம் பண்ண ஜூனாவும் வந்துருதான். அப்படியே இப்போ லெனிய காமிக்காங்க. தூங்கும்போது ஒரு லாக்கெட்ல ஒரு போட்டோ இருக்கு அவங்களோட அம்மாவோட போட்டோ. இப்போ லெனி அவங்க அம்மா கிட்ட கடைசியா பேசின விஷயத்தை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. லெனி ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னா லெனி அவங்க அம்மாவுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு சொல்லி படிச்சுக்கிட்டே பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ லெனி இங்க இருந்து எப்படியாட்டு அவங்க தங்கி இருக்க அந்த ஹாஸ்டலுக்கு சீக்கிரமா போயாகணும். அதனால லெனி டாக்ஸியை கூப்பிடுதாங்க. ஆனா அவங்க அம்மா நானே டிராப் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் லெனிக்கு ட்ரெயினுக்கு போக டைம் ஆயிருது. அதனால வேகமா போக சொல்றாங்க. அப்படியே இப்போ லெனியோட முகத்தை காமிக்காங்க. பேக்ரவுண்ட்லயே கண்ணாடியோட இதை சத்தம்லாம் கேட்கு. அப்படியே இப்போ அந்த காரை காமிக்காங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. லெனி மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. அவங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்தாங்க. இதனாலதான் லெனி ரொம்ப வருத்தமா இருக்காங்க. திடீர்னு லெனி யாரோ கூடுத மாதிரி சத்தம் கேட்கு. லெனி என்னன்னு பார்த்துட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டாங்க. அதே நேரம் வெளில பேகாஸ் லெனிக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட் பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ லெனி இருந்த அந்த கேம்ப்ல காமிக்காங்க. லெனி தூங்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்கி. அப்படியே இப்போ வெளில மத்தவங்களை காமிக்காங்க. இப்போ டிக்கி பேகாஸ் கிட்ட லெனி கிட்ட எப்படியாட்டு லவ் சொல்லி அவளை சம்மதிக்க வச்சிருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் பக்கத்துல இருந்த ஜூனாவும் அப்படி மட்டும் சம்மதிக்க வச்சுட்டானா லெனிக்கு நீ ஒரு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா டிக்கி எனக்கு உச்சா வருதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்க்கான். ஆனா அவங்க விட மாட்டாங்க. இப்போ இங்கே பேருவன்னு சொல்லி அவங்கள மிரட்டுதான். அப்படியே இப்போ கேம்புக்குள்ள ஆண்ட்ரோ காமிங்க. ஆண்ட்ரோ மயக்கத்திலேயே அவனுக்கு நடந்ததை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆண்ட்ரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நெருக்கமா இருந்ததுனால அவ கர்ப்பமாயிருதா. ஆனா ஆண்ட்ரோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த கர்ப்பத்தை கலைக்க சொல்லுதான். இப்போ பக்கத்துல இருந்த இந்த லேடி நம்ம 3 பேருமே ஒன்னா செத்துடலாம்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு வரா. அப்படியே இது எல்லாத்தையுமே நினைச்சு ஆண்ட்ரோ தூக்கத்துல ரொம்பவே கவலைப்படுதான். அதே நேரம் ஆண்ட்ரோக்கு பின்னாடி அதே மாதிரி ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. அப்படியே இப்போ மத்தவங்க வெளில காமிக்காங்க. ஆண்ட்ரோ கத்துத சத்தம் கேட்டோன்னே என்னாச்சுன்னு சொல்லி உள்ள வந்து பாக்காங்க. இப்போ எல்லாருமே ஆண்ட்ரோ கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்காங்க. ஆண்ட்ரோ அது ஒண்ணு இல்ல நான் பயங்கரமான கனவு கண்டேன்னு சொல்லிடுறான். அப்படியே இப்போ கட் பண்ணா டிக்கி ஒரு இடத்துல போய் குளிச்சுக்கிட்டு இருக்கான். பின்னாடியே அந்த கல்லு மேல யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்கு. இப்போ டிக்கி மந்திரத்தை சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு கல்ல ஒண்ணு எடுக்கான். டிக்கி இதை தான் தேடி வந்தேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது பெருத்த ஏதோ ஒன்று சத்தம் கேட்கு. திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறமா டிக்கி அங்க இருந்து கேம்புக்கு மறுபடியும் வரா. இப்போ டிக்கி நான் தேடி வந்து கிடைச்சிட்டு நான் எப்படியாட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடணும்னு சொல்லி மெதுவா அவனோட பேக் எடுத்துட்டு போக பார்க்கான். அப்போ திடீர்னு பெறத்த இருந்து ஜூனா அவனோட பேக்கை பிடிச்சு விடுதான். இப்போ எங்களை விட்டுட்டு நீ எங்க போறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீ தான் எங்களோட வழிகாட்டி நீனே எங்களை விட்டுட்டு இப்படி தனியா போகலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏகத்துல ஆண்ட்ரூ முழிச்சிருந்தான். இப்போ டிக்கி ஆண்ட்ரூ முடிச்சிட்டானு சொல்லி கேட்டுக்கிட்டு நான் உங்களை எல்லாத்தையுமே பத்திரமா பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி வெளியே உட்காந்து கொடுத்தான்னு சொல்லிட்டு போயிருந்தான். அப்படியே அன்னைக்கு காலை விடுது. எல்லாருமே இங்க இருந்து கிளம்பதுக்காண்டி பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த தீயெல்லாம் அணைச்சிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்படி போகும்போது பின்னாடியே சிவப்பு கலர்ல ஒரு பேய் ஒண்ணு நிக்கி அதை அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதே நேரம் அந்த பக்கம் ஆண்ட்ரூ நம்ம எல்லாருமே காட்டுல தொலைஞ்சு போயிட்டவங்க மாதிரி பேசிக்கிட்டே வரான். அப்படி போகும்போது முன்னாடி ஏதோ ஒண்ணு போகுது. இதை பார்த்து ஆண்ட்ரூ ரொம்ப பயந்து போறான். இதை பார்த்தோன்னே மத்தவங்களும் பயந்து போறாங்க. இப்போ டிக்கி இது ஏதாட்டும் ஒரு காட்டு விலங்கா இருக்கும்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு முன்னால பார்க்கான். முன்னால ஒருத்தன் தலையில பிளேடு பட்ட மாதிரி வந்து நிக்கான். அந்த ஆளு டிக்கி கிட்ட என்னோட கடனை திரும்பத்தான்னு சொல்லி கேட்கான். இதை பார்த்தோன்னே டிக்கி பயந்து போய் பக்கத்துல இருக்கவனை
கட்டி பிடிச்சு கொடுத்தான். இப்போ பெறத்த இருக்க எல்லாத்தையுமே முன்ன பார்க்க சொல்றான். ஆனா அவங்க பார்க்கும்போது முன்ன ஒண்ணுமே இருக்காது. பக்கத்துல இருந்த ஜூனா அது ஏதோ மரத்தோட நிழலா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் பக்கத்துல இருந்த லென்னி கோவத்துல அங்க இருந்து நான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு போறா. அதே நேரம் பின்னாடி லென்னியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அதே உருவம் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படியே அன்னைக்கு காலையில விடியுது. வேகாஸ் லென்னிக்கும் மத்தவங்களுக்கும் திங்கைக்காண்டி பண்ணு கொடுக்கும். இப்போ லென்னி டிக்கி கிட்ட உன்னாலதான் நாங்க பாத மாதிரி வந்துட்டோம்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. இதை எதையுமே டிக்கி காதுல வாங்காம உச்சாவதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய் உச்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ராத்திரி பார்த்தா அதே உருவம் என்னோட கடனை திரும்பத்தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ டிக்கி அவன் நைட் எடுத்து அந்த கல்லை ஒரு துணியில மடக்கி வச்சிருக்கான். அதை எடுத்து அந்த பேய் மேல வைக்கும்போது அந்த பேய் அங்க இருந்து அப்படியே காணாம போகுது. அப்படியே இப்போ பிளாஷ் தான் காமிக்காங்க. ஒரு வீட்டுல டிக்கி கங்க டிக்கி அவனோட மொபைல்ல பெட்டு கட்டி விளையாடுற மாதிரி ஏதோ ஒரு கேம் ஒண்ணு விளையாண்டுகிட்டு இருக்கான். அதுல ஜெயிக்கவும் செய்தான். அதே நேரம் டிக்கியோட வீட்டுக்கு வெளில பேய வந்து அதே ஆள் வந்து நிக்கிறாரு. அதுவும் டிக்கி கிட்ட கொடுத்த கடனை திரும்ப கேட்டு வந்திருக்காரு. அவரோட சத்தத்தை கேட்ட உடனே டிக்கி அங்க இருந்து வேற வழியா வெளில போயிருந்தான். பக்கத்துலயே ஒருத்தன் கட்டிங் மிஷின் வச்சு இரும்பெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட அந்த டிக்கியை பத்தி கேட்காரு. அவனும் டிக்கி உள்ளதான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்க பலகை மேல ஏறி உள்ள பாத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த பலகை வெயிட்டு தாங்காம உடஞ்சி விழுது. அப்படியே இப்போ டிக்கியை காமிக்காங்க. டிக்கி அங்க இருந்து ஓடி போகும்போது அந்த பக்கம் அந்த இரும்பு வெட்டிட்டு இருந்தவன் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்திலேயே அந்த கடனை கேட்டு வந்தவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே இப்போ மறுபடியும் டிக்கியை காமிக்காங்க. அந்த ஆள் இறந்த எண்ணியை இப்போ தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கான். அதே நேரம் அந்த பக்கம் டிக்கியை தேடி மத்தவங்க வந்துடுறாங்க. வந்த உடனே லெனி மறுபடியும் டிக்கி கூட சண்டை போட ஆரம்பிக்கா. அதே நேரம் பக்கத்துல இருந்த பேகர் அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் கடத்தை கேட்டு அந்த ஆளு திரும்ப வந்துட்டான்னு சொல்லி டிக்கி பயந்துகிட்டே இருக்கா. அதே நேரம் பேகாஸ் கொஞ்சம் தள்ளி வந்து பார்க்கான். அங்க சில ஆட்கள் ஹைக்கிங் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே டிக்கின் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் ஆன்டின்னு கூப்பிட்டதான் அவங்க சண்டை போடுறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்கள சமாதானப்படுத்தி டிக்கி வழியை கண்டுபிடிச்சதான். அதுக்கப்புறமா அங்க இருந்து மேல போறாங்க. அங்க ஏகப்பட்ட வேற ஹைக்கிங்காக வந்திருக்காங்க. அப்படி அவங்க போகும்போது சுத்தி இருக்க எல்லாருமே இவங்களே ரொம்ப வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து சாப்பிட்டதுக்காண்டி ஒரு இடத்துல போய் உட்காருதாங்க. இப்போ பேகாஸ் லென் ஆண்ட்ரூ 3 பேர் அங்க இருந்து சாப்பாடு வாங்க போறாங்க. வரிசையில நின்று சாப்பாடு வாங்கும்போது ஜூனாவோட ஃப்ரெண்டையும் இங்க தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜூனா வரிசையில நின்று அந்த ஆள்கிட்ட சாப்பாடு கேட்க அந்த ஆளு ஜூனாவை பார்த்தோன்னே ரொம்பவே பயப்படுதான். இவன் பக்கத்துல இருந்த பேகாஸ் அவன் முகத்தை காமிச்சோடனே சிரிக்க. அதுக்கப்புறமா பேகாஸ் முகத்தை எடுத்துருதான். இப்போ மறுபடியும் ஜூனாவோட முகத்தை பார்த்தோன்னே பயப்பட ஆரம்பிக்க. இப்போ ஆண்ட்ரூ அவனோட முகத்தை காட்டினோடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தான். அதே இது ஜூனாவோட முகத்தை காமிச்சோடனே பயப்பட ஆரம்பிக்கான். அவன் பேகாஸ் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆளு பேகாஸ் கிட்ட பயந்துகிட்டே உங்களுக்கு இந்த மலையோட கட்டுக்கதை தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ பேகாஸ் இதை ஒன்னுத்தையுமே பெருசா எடுத்துக்கல. எனக்கு 5 பிளேட் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த சாப்பாடு தரதால 5 பேருக்கான்னு சொல்லி சாக்காதாரு. இப்போ கூட இருந்த டிக்கி நான் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் பைசா தந்துருதேன்னு சொல்லுதான். இப்போ பேகாஸ் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே பைசா கொடுக்கன்னு சொல்லி இப்போ 2 பேரும் மாறி மாறி நான் கொடுக்கன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து அந்த சாப்பாடு கொடுக்கவரு காசுலாம் ஒன்றும் வேண்டாம் நானே உங்களுக்கு சும்மா தந்துட்டு போறேன்னு சொல்லுதான். இவன் கூட இருந்த ஆண்ட்ரோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அந்தாங்க பைசான்னு சொல்லி நீட்டுதான். அவன் கையில இருக்க புறாமே இலைகள் தான். இந்த இலைகள் எல்லாம் ஆண்ட்ரோட பேண்ட் பாக்கெட்ல எப்படி வந்துச்சுன்னு அவனுக்கே தெரியல. இப்போ இதை பார்த்த உடனே பேகாஸ் இவன் மனுஷனானே சந்தேகப்படுதான். ஏன்னா அந்த செக்கிங் பாயிண்ட்ல வச்சு இதுக்காக தான் 2 பேரும் ஜோடி ஜோடியா போக சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் பேகாஸ்க்கு அந்த சந்தேகம் தீரல. அதனால மத்தவங்க கிட்ட நம்மள யாரோ ஒருத்தர் வித்தியாசமா இருக்கும்னு சொல்லி மறைமுகமா சொல்லிட்டு இருக்கான். ஆனா பக்கத்துல இருந்த ஜூனா அதெல்லாம் ஒண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய உருவம் ஒண்ணு நிக்கி. அதே நேரம் அந்த சாப்பாடு கொடுத்த ஆளு அந்த உருவத்தை பார்த்த உடனே நான் சொன்னது உண்மைதான் சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறமா பேகாஸும் ஆண்ட்ரூவும் அங்க இருந்து கையை கழுவுறதுக்காண்டி வராங்க. அந்த இடத்துலயும் அந்த சாப்பாடு கொடுத்தவரு நான் சொன்னது உண்மைதான் சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாரு. இப்போ ஆண்ட்ரூவை பார்த்து பேகாஸ் ரொம்ப பயந்துகிட்டு அங்க இருந்து தனியா போறான். அப்படி போகும்போது பக்கத்துல 2 பேர் நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு லைட் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பேகாஸுக்கு சிகரெட் பத்த வைக்கிறதுக்காகவே கிடையாது. அதனால லைட் இல்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் பேகாஸை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இது என்ன உங்க அப்பா சொன்ன ஜோக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பேகாஸ் எனக்கு அப்பா அம்மாவும் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டான். அப்படியே அங்க கட் ஆகுது. அப்படியே இப்போ லெனிய காமிங்க பக்கத்துல இருக்க டிக்கியோட கையில ஏதோ வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே நேரம் அந்த பக்கம் இருந்து ஜூனா வரான். ஜூனா அங்க எல்லா இடத்துலயுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை தேடி பார்த்துட்டான். ஆனா எங்க தேடியுமே காணும். இப்போ ஜூனா லெனி கிட்ட ஒருவேளை அவங்க 3வது செக்கிங் பாயிண்ட்டுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். லெனியும் ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜூனா லெனியை பார்த்து உனக்கு தான் கூடவே துணைக்கு ஆள் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இப்போ பேகாஸை காமிக்காங்க. பக்கத்துல இருந்த 2 பேருமே பேகாஸோட அப்பா அம்மா இறந்ததுக்காண்டி அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே பேகாஸ்க்கு அங்க என்ன நடக்குன்னே புரியல. அதே நேரம் பெருத்த ஆண்ட்ரூவும் வந்துருதான். இப்போ அந்த 2 பேருமே நாளைக்குள்ள இந்த மலையை விட்டு கீழே போயிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நாளைக்கு சூற இரவு அன்னைக்கு நாள் கெட்ட நாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா 2 பேரும் அங்க இருந்து வந்துருந்தாங்க. அதே நேரம் அந்த பக்கம் இருந்து லெனியும் ஜூனாவும் இவங்களை தேடி வராங்க. ஜூனா எனக்கு வயிற்ற கலக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்தான். அதுக்கப்புறமா ஆண்ட்ரா அங்க இருந்து தண்ணி பிடிக்க போறான். லெனி அங்க இருந்து கிளம்பி போறான். பேகாஸும் லெனியை ஃபாலோ பண்ணி போறான். இப்போ 2 பேருமே ஒரு மலை பகுதி மேல வந்து நிக்காங்க. 2வது செக்கிங் மைண்ட்ல இவ்வளவு அழகா இருக்குன்னா 3வது செக்கிங் மைண்ட்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பேகாஸ் டிக்கியை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நேத்தே இந்த இடத்துக்கு வர வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா அவன் பாதை மாதிரி கூட்டிட்டு போனதுனால இவங்க வழி மாதிரி இன்னைக்கு தான் வந்து இங்க சேர்ந்திருக்காங்க. அதே நேரம் லெனிக்குமே டிக்கி மேல டவுட்டா இருக்கு. அவனோட கை வேற கீறி இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே பேகாஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ திடீர்னு பெறத்திருந்து லெனி யாரோ கூடுத மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா லெனி அங்க இருந்து அந்த சத்தம் கேட்ட இடத்த பார்க்க ஓடி போறா. பின்னாடியே பேகாஸ்
பேகாஸும் என்னாச்சுன்னு சொல்லி ஏட்டிக்கிட்டே வரான். இப்போ லெனிக்கு யாரோட சத்தம் கேட்குன்னா, அவங்க இறந்து போன அம்மாவோட சத்தம் தான் கேட்கு. இதனால அங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பேகாஸ் லெனிய பிடிச்சிருதான். அந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்கு. ஒரு வழியா பேகாஸ் லெனிய அந்த பள்ளத்துல விழாம காப்பாத்திருதான். இப்போ பேகாஸ் லெனி கிட்ட சத்தம் போடுதான், ஏன் அங்க போனானே. ஆனா லெனி எனக்கு ஏதோ குரல் கேட்டுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா 2 பேரும் அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது லெனிய ஃபாலோ பண்ணிட்டு வந்த அதே உருவம் பக்கத்துல நிக்கி. இதை பார்த்த உடனே பயப்படுதா. இப்போ அந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லி பேகாஸ் பார்க்க அந்த பக்கம் இப்போ ஜூனா வந்து நிக்கான். ஜூனா அங்கதான் இவ்வளவு நேரம் பாத்ரூம் போயிட்டு இருந்திருக்கான். ஜூனா நீங்க 2 பேருமே நெருக்கமாயிட்டீங்கன்னு சொல்லி பேசான். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் லெனி அங்க இருந்து 2 பேருக்கிட்டையுமே கோச்சிக்கிட்டு போயிருதா. இப்போ ஜூனா பேகாஸ் கிட்ட நீங்க 2 பேருமே மலையோட உச்சிக்கு போறதுக்கு முன்னாடியே சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பேகாஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லியிருந்தான். அப்படி மட்டும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்கன்னா 2 பேரும் முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் உன்னோட வாயை மூடுன்னு சொல்லிட்டு பேகாஸ் அங்க இருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறமா எல்லாரும் அங்க இருந்து மலைக்கு மேல இருக்க ஒரு ஏரி கிட்ட வராங்க. அங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கண்டி அவங்களோட பேக்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாருமே தனித்தனியா போறாங்க. இப்போ லெனி மட்டும் பேகாஸ் கிட்ட டிக்கி பேக்ல இருக்க உன்னோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஏதாட்டும் பிரச்சனை ஆயிடுனா டிக்கியை விட்டுட்டு நம்ம எல்லாரும் தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பத்தி பேகாஸ் ரொம்பவே யோசிக்க. அதுக்கப்புறமா பேகாஸ் இதுக்கு ஒத்துக்கிடுதான். அதே நேரம் லெனி டிக்கியை பத்தி மத்தவங்க கிட்டையும் சொல்ல போறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அப்போ பேகாஸ் டிக்கியை பார்க்க டிக்கி பைத்தியகாரத்தனமா ஏதோ ஒண்ணு அந்த குளத்துக்கிட்ட வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே பேகாஸ்க்கு அவன் மேல இருக்க சந்தேகம் அதிகமாகுது. இப்போ இதை பார்த்த உடனே பேகாஸ் ஒண்ணுமே சொல்லாம அங்கேயே தான் நிக்கான். அதே நேரம் லெனி அங்க வந்துடுறா. இப்போ பேக்கை திறந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஜூனாவையும் ஆண்ட்ரோவையும் காமிக்காங்க. ஜூனா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட என்னோட ஃப்ரெண்டை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்க. ஆனா அவங்க ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப ஆண்ட்ரோ வந்து கேட்ட உடனே அவங்க திரும்பி பார்க்காங்க. இப்போ ஜூனாவோட ஃப்ரெண்டை பத்தி ஆண்ட்ரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க அப்படி யாரையும் பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜூனா அங்க இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ ஆண்ட்ரோ வந்து பேசின உடனே அவங்க எல்லாருமே திரும்பி பார்க்காங்க. இதை பார்த்த உடனே ஜூனாவுக்கு பழைய ஞாபகங்கள் தான் வருது. ஜூனாவை ஒரு 3 பேர் சேர்ந்து ரேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜூனாவோட அப்பா ஒரு அரசு அதிகாரி. அதனால நீங்க நிறைய ஊழல் பணம்லாம் வச்சிருப்பீங்கன்னு சொல்லி ரேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது வருமா அவன் கழுத்துலயும் அவன் தலையிலையும் ஸ்டிக்கரை ஒட்டி விட்டுட்டு போறாங்க. இது எல்லாமே ஜூனாவுக்கு ஞாபகம் வருது. அது வருமா பேகாஸையும் லெனியும் காமிக்காங்க. பேகாஸ் டிக்கியோட சட்டையில ஏதோ இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அதுல துணியால சுத்தப்பட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. இதை லெனி பார்த்த உடனே தொட்டு பார்க்க அவளுக்கு சாக்கடிக்கு. இப்போ பேகாஸ் அதை எடுத்த இடத்துல வச்சிருந்தான். அதே நேரம் பின்னாடி ஜூனாவும் ஆண்ட்ரூவும் வராங்க. அதுக்கப்புறமா லெனி நம்ம 4 பேர் மட்டும் இங்க இருந்து கிளம்பி போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது கேட்டதும் ஆண்ட்ரூவும் ஜூனாவும் அவனை தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் லெனி நீங்க வரலன்னா போங்கன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியா போறான். அதே நேரம் லெனியை தேடி பேகாஸும் பெறத்தையே போறான். டிக்கியும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்படியே இப்போ பேகாஸை காமிக்காங்க. லெனியை தேடி பேகாஸ் மலை மேல ஏறி கடைசியா லெனியை கண்டுபிடிச்சிருந்தான். இப்போ பேகாஸ் லெனி கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். திடீர்னு லெனிக்கு யாரோ கூடுத மாதிரி மறுபடியும் சத்தம் கேட்கு. இப்போ லெனி அந்த மலை உச்ச பார்க்க போயிட்டு இருக்கா. இப்போ பேகாஸ் மறுபடியும் அவளை அங்க இருந்து காப்பாத்திடுறா. இப்போ லெனியை அவளை காப்பாத்தின பேகாஸ் கிட்டேயே சண்டை போட ஆரம்பிக்கா. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் டிக்கி தான். இல்லைன்னா நம்ம நேத்தே இங்க வந்திருக்கலாம்னு சொல்லி மறுபடியும் சண்டை போடுதா. அதுக்கப்புறமா பேகாஸும் பதிலுக்கு நீங்க எதுக்காக வந்தேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அவ ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கா. ஏன்னா லெனி இங்க வந்ததுக்கு காரணமே அவங்க அம்மா கிட்ட போகணும்னு ஆசைப்பட்டிருக்கா. இப்போ இதை கேட்ட உடனே பேகாஸ் அப்படிலாம் சொல்லாதான்னு சொல்லி சமாதானப்படுத்த பார்க்கா. அதே நேரம் மத்த எல்லாருமே அந்த பக்கம் இருந்து வராங்க. இப்போ அங்க இருந்து வந்த ஜூனா நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா, இப்போ நீங்க முத்தம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா டிக்கியும் அவனோட மொபைலை எடுத்து எல்லாரு கூடயும் சேர்ந்து செல்ஃபி எடுக்க ஆரம்பிக்கான். இப்போ லெனி கோவத்தோட உச்சத்துக்கு போயிருந்தா. ஆனா நேத்துல இருந்து லெனிக்கு வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் டிக்கி தான் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கூடவே மந்திர பொருட்களை வேற வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால இவன் கூட நான் வரமாட்டேன்னு சொல்லுதா. பதிலுக்கு டிக்கியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ டிக்கி கோவத்துல அதை எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள இருக்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ராத்திரி எடுத்த அந்த கல்லு தான். இது அவனை அங்க இருக்க பேய்க கிட்ட இருந்து காப்பாத்துதுன்னு சொல்லிட்டு இருக்கான். லெனி கோவத்துல அங்க இருந்து எல்லாருக்கிட்டையுமே கோச்சிக்கிட்டு போயிருந்தா. அது வருமா பேகாஸும் அந்த பொருளால தான் இவ்வளவு பிரச்சனைனா நானும் போயிருந்தேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். பின்னாடியே டிக்கி நீங்க எல்லாம் நன்றி கட்ட நாய்கள்னு சொல்லிட்டு இருக்கான். அது வருமா லெனியும் பேகாஸையும் காமிக்காங்க. அவங்க மலையில இருந்து கீழே இறங்கும் போது பேகாஸ் லெனி கிட்ட நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு லெனி கீழே வலிக்கிற கூடாதுன்னு சொல்லி முன்ன வேகமா ஓடி வரான். ஆனா பேகாஸை கீழே வலிக்கி விழுந்துருதான். இதை பார்த்தது வருமா லெனி ஒன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னா பேகாஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுதா. அவளுக்கு இப்போ எங்க போறான்னு அவளுக்கே தெரியல. அவங்க அம்மா இறந்ததுல இருந்து அவ ரொம்பவே மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கா. அதனாலதான் லென் தனிமையை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ஹைக்கிங்காக வந்திருக்கா. ஆனா வந்த இடத்துல டிக்கி மாதிரி ஒருத்தன் கூட சேர்ந்து இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டா. அதே நேரம் அவளோட அம்மா இறந்து போனதுக்கு காரணமே அவதான் சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. எப்படியாவது பேகாஸ் லெனியை சமாதானப்படுத்த பார்க்கா. அதே நேரம் அந்த பக்கம் ஆண்ட்ரூ அந்த கல்லை நீ எங்க இருந்து எடுத்தன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. டிக்கி நான் அந்த மலையில இருந்தா எடுத்தேன்னு சொல்ல உடனே ஆண்ட்ரூ ரொம்பவே கோவப்படுதான். பதிலுக்கு டிக்கி ஆண்ட்ரூ கூட சண்டை போட ஆரம்பிக்கா. நீ இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஆண்ட்ரூ இப்போ டிக்கி கிட்ட மன்னிப்பு கேட்க. அதே நேரம் பக்கத்துல இருந்த ஜூனா அந்த கல்லை நீ எதுக்காக எடுத்தன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்க. இதை கேட்டதும் டிக்கி அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தான். அப்படியே இன்னொரு பக்கம் லெனியும் பேகாஸையும் காமிக்காங்க. இப்போ பேகாஸ் லெனியை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அவனோட வாழ்க்கையில நடந்ததை பத்தி சொல்ல ஆரம்பிக்க. பேகாஸ் அடிக்கடி ஒரு அனாதை இல்லத்துக்கு போய் அங்க இருக்க குழந்தைகளை பார்த்துக்கிட்டதை வழக்கமா வச்சிருக்கான். அங்கதான் பேகாஸ் முதல் தடவையா லெனியை சந்திக்கான். இதை பேகாஸ் பண்ணிட்டு இருக்க காரணமே பேகாஸோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா பேகாஸோட பாட்டி தான் பேகாஸை பார்த்துக்கிட்டாங்க. இதனாலதான் அவனு மீது இருக்குது அந்த அனாதை குழந்தைகளை பார்த்துக்கிட்ட வேலையில இருக்கான். இது எல்லாத்தையுமே நீங்கிட்டையும் சொல்லுதான். அதனால உங்க
அம்மா இறந்ததுக்கும் நீ காரணம் இல்லன்னு சொல்லி சமாதானப்படுத்துதான். ஒருவேளை இப்பவும் உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னா நான் சொல்லுத வேலையை எல்லாத்தையுமே செய்யணும்னு சொல்லி லெனி கிட்ட கொஞ்ச நேரம் சிரிப்பு வரத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ லெனியும் கொஞ்சம் நார்மல் ஆகுதா. அதே நேரம் பக்கத்துல இருந்த பேகாஸோட தோல்ல சாஞ்சுக்கிட்டுதான். இப்போ பேகாஸுக்கு பல நாள் கனவு நினைவான மாதிரி இருக்கு. அப்படியே இப்ப அங்க இருந்து மொத்த 3 பேத்தையும் காமிக்காங்க. அவங்க அந்த மலையை விட்டு கீழே இறங்கி போறாங்க. அப்புன்னு பார்த்து பின்னாடி வந்துகிட்டு இருந்த ஆண்ட்ரூக்கு ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்கு. திரும்பி பார்த்தா அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த உருவம் அவனை அங்க இருந்து தூக்கிட்டு போயிருது. இதை கவனிக்காம மத்த 2 பேரும் அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ முன்னாடி போயிட்டு இருந்த ஜூனா அவனுக்கு வழி தெரியாதனால கேம்பஸ் எடுத்து பார்க்க. ஆனா அந்த கேம்பஸ் கீழே விழுந்துருது. அதை எடுக்கும்போது பின்னாடி இருந்த டிக்கிக்கு அவனும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பேயோட உருவம் தெரிஞ்சதான் அவன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுதான். பின்னாடி யார் வரான்னு கூட கவனிக்காம ஜூனா அங்க இருந்து அந்த காம்பஸை பார்த்துக்கிட்டே போறான். அப்படியே இப்போ பேகாஸையும் லெனியும் காமிக்காங்க. பேகாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். அதனால அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பேகாஸ் லெனி கிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதை சொல்லணும்னு வரும்போது பேகாஸ் பின்னாடி எதையோ பார்த்து லெனி ரொம்பவே பயந்து பேகாஸை பார்க்க சொல்லி திருப்பி விடுதா. ஆனா பேகாஸ் கண்ணை மூடிக்கிடுதா. அதே நேரம் லெனி அங்க இருந்து ஓடி போறா. இப்போ பேகாஸ் கண்ணை முடிச்சு பார்க்க அங்க ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறமா லெனியை பார்த்தா லெனியை காணும். அதுக்கப்புறம் லெனியை தேடி அங்க இருந்து கிளம்புதான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆகிடுது. ஜூனாவை காமிக்காங்க. ஜூனா பேட்டரி வச்சு லைட் அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கா. அப்படி வரும்போது பெறத்த யாருமே ரொம்ப நேரமா பேசாம இருக்காங்களான்னு திரும்பி பார்த்துட்டு முன்ன பார்க்கும்போது ஜூனாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய உருவம் இருக்கு. அதை பார்த்ததும் இது வெறும் மறந்தான்னு சொல்லிட்டு அங்க இருந்து பயந்துகிட்டே போறான். அப்படியே இப்போ ஆண்ட்ரோ காமிக்காங்க. அந்த வெள்ளை உருவம் ஆண்ட்ரோ பிடிச்சிட்டு இருக்கும்போது காலில் ஒரு கட்டை குத்திடுது. அப்படியே இப்போ டிக்கி காமிக்காங்க. டிக்கி மயக்கத்துல இருக்கும்போது அவனோட செட்டுக்குள்ள இருந்து ஒரு ஜூஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து அந்த பேய் குடிச்சு பாக்கு. நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில தூர வீசின உடனே டிக்கி மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பேயின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போறான். அதே நேரம் அந்த பேயை பார்த்து ஓடி போன எல்லாருமே ஒன்னா சந்திச்சுக்கிட்டு தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேய்ன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போதே பேகாஸ் நிறுத்துங்கன்னு சொல்லி எல்லாரையும் அமைதிப்படுத்துதான். அதுக்கப்புறமா அங்க இருக்க எல்லாருமே அவங்க பார்த்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதே நேரம் பக்கத்துல இருந்த ஜூனா நமக்கு பசிக்கையினாலதான் கண்ணுக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்லி முதல்ல கேம்ப் போடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா பேகாஸ்க்கு எப்படியாட்டு இந்த மலையை விட்டு இறங்கி ஆகணும். அப்புன்னு பார்த்து பேகாஸ்க்கு அவங்க பாட்டி சொன்னது ஞாபகம் வருது. அவங்க அன்னையில இருந்து 7 நாள் கழிச்சு சூற இரவு வருது. அதனால அந்த மலைக்கு போகடான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பேகாஸ்க்கு ஞாபகம் வருது. அதனால அன்னைக்கு நைட்டு அங்கேயே கேம்ப் போட்டு தங்கி விடுதாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பேயை பத்தி. இப்போ பேகாஸ் ஆண்ட்ரோட காலில் கட்டை குத்தி இருக்கும். அதுக்கு மருந்து வச்சு விடுவேன். அதே நேரம் டிக்கி அந்த பத்திரமா வச்சிருந்த அந்த கல் எதுக்குமே உதவாதுன்னு சொல்லி பக்கத்துல தூக்கி வீசிடுறேன். அதே நேரம் அவங்க அந்த பேயை பத்தி தான் இன்னுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 5 பேத்துலயுமே பேகாஸ்க்கு மட்டும்தான் ஒரு உருவமே கண்ணுக்கு தெரியல. அப்படியே இப்போ ஸ்டூடியோல காமிக்காங்க. டெரியும் டைனியும் அதுல யார் பேய்ங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. டைனிக்கு டவுட் யார் மேலனா லெனி மேலதான். ஏன்னா அவன் அந்த கல்லை எடுக்கும்போது அவளுக்கு ஷாக் அடிச்சிருக்கும். பக்கத்துல இருக்க டெரிக்கு டவுட் யார் மேலனா ஆண்ட்ரூ மேலதான். ஏன்னா ஆண்ட்ரூ அந்த காட்டுக்குள்ள எப்படி வந்தான்னு யாருக்குமே தெரியாது. கடைசியா 2 பேரும் சேர்ந்து ஜூனாவா இருக்கும்னு சொல்லி சந்தேகப்படுத்தாங்க. ஆனா அவனோட மூஞ்சி பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியலன்னு சொல்லி பேசிக்கிட்டே இப்போ அந்த பக்கம் அந்த கேம்ப்ல காமிக்காங்க. அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே புரியல. இப்போ பக்கத்துல இருந்த ஜூனா பேகாஸ் கிட்ட நீ நேத்துல இருந்து பாத்ரூம் போல வான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். முன்னாடியே லெனியும் பாத்ரூம் போகணும்னு சொல்லி போறான். அதுக்கப்புறமா ஆண்ட்ரோ டிக்கி எல்லாருமே போறாங்க. அப்படியே இப்போ பேகாஸ் காமிக்காங்க. பேகாஸ் கண்ணு பிதுங்க முக்கிக்கிட்டு அடக்கான். பின்னாடியே ஜூனா டர்ரு புருன்னு விட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருந்து எல்லாரும் வந்துருந்தாங்க. இப்போ ஜூனா கடைசியா வந்து எல்லாருமே பயமுறுத்தி விட்டுருதான். அதுக்கப்புறமா இன்னைக்கு நைட்டு மட்டும் எல்லாருமே ஒரே கேம்ப்ல தங்கும்னு சொல்லி போறாங்க. அதே நேரம் பெறத்த நின்றுகிட்டு இருந்த ஆண்ட்ரோ அங்க இருந்து வந்து டிக்கி தூரத்துக்கு வீசின அந்த கல்லை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு விடியுது. அதுக்கப்புறமா எல்லாரும் காலைல எந்திரிச்சு அங்க இருந்து கிளம்பி மலையை விட்டு கீழே இறங்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு பக்கத்துல லெனி ஏதோ ஒண்ணு கிடக்க பார்க்கா. யாரோ ஒருத்தங்க அங்க பாத்ரூம் போயிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல ஜூனா தான். அதை மூடி வைக்காம அப்படியே வந்துட்டான். அதையும் அவங்க பெருசா எடுத்துக்கிடாம அப்படியே அங்க இருந்து வராங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து ரொம்ப தூரம் நடக்காங்க. மறுபடியும் அதே இடம் மாதிரி வருது. இப்போ லெனிக்கு ஒரு சந்தேகம், நம்ம ஒரே இடத்த தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கோமான்னு சொல்லி. இப்போ பக்கத்துல இருந்த ஜூனா இது மலைக்கு வந்து வேற யாரும் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பேகாஸ்க்கு ஒரு ஐடியா வருது. உன் கையில இருந்து ஒரு கர்ச்சிப் மாதிரி எடுத்து இதை அது பக்கத்துல அடையாளத்துக்காக வச்சுட்டு போலான்னு சொல்றான். அதுக்கப்புறமா அதை அங்க வச்சுட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்காங்க. அப்படியே இப்போ நைட் ஆக போகுது. அதே மாதிரி இன்னொரு இடம் வருது. உங்க எல்லாருமே இவ்வளவு நேரம் சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரம் நைட்டா ஆக போகுது. அதனால அங்கேயே டென்ட் போட்டு தங்குதாங்க. அங்க எல்லாருமே சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. இப்போ பேகா அவங்க கிட்ட இருந்த தண்ணி சாப்பாடு எல்லாமே தீர ஆரம்பிக்கி. அதனால அன்னைக்கு நைட்டு யாருமே சாப்பிடல. அதுக்கப்புறமா ஆண்ட்ரூவும் பேகாஸும் தவிர மொத்த 3 பேருமே டென்ட்டுக்கு தூங்க போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா பேகாஸ் ஆண்ட்ரூ கையில ஒரு கிட்டார் வச்சிருக்கேன். அதனால ஒரு சின்ன பாட்டு பாட சொல்றேன். ஆண்ட்ரூவும் இப்போ பாட ஆரம்பிக்கான். அந்த பாட்டு பாடும்போது அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களுமே பிளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு போகுது. அதுக்கப்புறமா ஆண்ட்ரூவும் பாட்டு பாடி முடிச்சிட்டு தான் பேகாஸும் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தான். ஆண்ட்ரூ அவன் எடுத்த அந்த கல்லு கிட்ட எங்களை அங்க இருந்து போக விடு, இங்க நடக்குது எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம்னு சொல்லி அதுகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஆண்ட்ரூ அங்க இருந்து தூங்கக்காண்டி போறான். அதே நேரம் அந்த டென்ட்டுக்கு வெளில அவங்கள பின்தொடர்ந்துகிட்டு இருந்த எல்லா பேய்களுமே நிக்கி. அப்படியே இப்ப அந்த ஸ்டூடியோல காமிக்க எல்லாருமே டீ குடிக்காங்க. அதே நேரம் பக்கத்துல இருந்த டெரிக்கு தோள்பட்டெல்லாம் வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். கூட இருந்த டைனியும் நீ இந்த கதையை கேட்டு பயந்ததுனாலதான் உனக்கு தோல் வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் அவங்க அந்த மலைக்கு வந்து 3 நாள் ஆக போகுது. அப்படியே இப்ப அந்த மலையில காமிக்காங்க. 4வது நாள் அங்க இருந்து கிளம்பி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அவங்க மறுபடியும் ஜூனாவோட பாத்ரூம் பண்ண இடத்துக்கே வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த காட்டுக்குள்ள அவங்களுக்கு எங்க போகணும்னே தெரியல. அப்படியே அன்னைக்கு ராத்திரி ஆகுது. அவங்க கேம்பஸ் சுத்தியுமே அந்த உருவங்கள் தெரியுது. அதை பார்த்து பயந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ பக்கத்துல இருந்த டிக்கினா அதை
அத கொல்லாம விட மாட்டேன். நான் அத மிதிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்க கிட்ட என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே பன்னு மட்டும் தான் இருக்கு. பக்கத்துல இருந்த ஜூனா அங்க கிடைக்கிற இலைகள் எல்லாத்தையும் வாயில வச்சு மாடு மாரி சவச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நைட்டு தங்குதாங்க. டிக்கிக்கு அந்த பேய் திரும்பவும் தெரியுது. அப்படியே காலைல ஆகுது. மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்படியே இப்போ அன்னைக்கு 6வது நாள் ஜூனாவோட பாத்ரூம்ல இருந்து ஒரு காளான் வளர்ந்திருக்கு. அத பேகாஸ் எடுத்து பார்க்கான். இத பார்க்கும்போதே சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து வந்து எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ பக்கத்துல இருந்த ஜூனா ஒரு வெட்டுக்கிளிய பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த வெட்டுக்கிளிய நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. எல்லாருமே அந்த பேய பார்த்து பயப்படுறாங்க. பேகாஸ்க்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ஏன்னா அந்த காளானை எடுத்து சாப்பிட்டுருப்பான் போல. அதே நேரம் பிறத்திருந்து ஜூனா வரான். அவன் முழுசா காட்டுவாசி ஆயிட்டான். அவன் மத்தவங்க கிட்ட அந்த இலைகளை சாப்பிட கொண்டு கொடுத்தான். இப்போ ஜூனா பேகாஸை பார்த்த உடனே அவனை பத்திரமா பார்த்துவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேட்டையாட போறான். அப்படியே இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா ஆண்ட்ரூ ஒரு பெரிய பாம்பு ஒன்று பிடிச்சு கொண்டு வந்திருக்கான். அதை எல்லாருமே அன்னைக்கு நைட்டு சாப்பிடுதாங்க. அந்த பாம்பை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்க எல்லாருமே சுயநலவுக்கு வராங்க. பேகாஸ்மே இப்போ நார்மல் ஆகிடுது. அது வருமா பேகாஸ் இதெல்லாம் ஏன் நடக்குன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும். இப்போ 2வது செக்கிங் பாயிண்ட்ல சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அங்க அந்த சாப்பாடு கொடுக்கவரு நம்மள யாரோ ஒருத்தர் பேய்ன்னு சொல்லிட்டு இருந்ததை மத்தவங்க கிட்ட வெளிப்படையா சொல்றான். இப்போ இதை கேட்ட உடனே ஜூனா நான் தான் பேய்ன்னு சொல்லிடுறான். ஏன்னா மத்தவங்கள விட அவன் தான் அசிங்கமா இருக்கதா சொல்றான். இதை கேட்டதும் டிக்கி நம்மளே ரொம்ப புத்திசாலி ஆண்ட்ரூ தான் சொல்லி ஆண்ட்ரூ கிட்ட கேட்காங்க. ஜூனா எப்பெல்லாம் சாப்பிடுதானோ அப்பெல்லாம் காணாம போயிருதான். இதை கேட்டதும் லெனி என்ன சொல்றாங்க நம்ம 4 பேர் மட்டும்தான் ஒரு தடவை பாத்ரூம் போயிருக்கோம். ஆனா ஜூனா அப்படி இல்லை எப்பெல்லாம் சாப்பிடுதோமோ அப்பெல்லாம் ஜூனா பாத்ரூம் போயிருவான். இதை சொன்னதும் ஜூனா ரொம்ப கோவப்படுதான். இப்போ லெனி கிட்ட ஜூனா உங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் போதே நீனே இறந்து போயிருப்பா நீ தான் பெயின் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் லெனி பக்கத்துல இருக்க பேகாஸை அடிக்க ஏன்னா மத்தவங்க கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. இப்போ ஜூனா கிட்ட ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா பேசணும்னு சொல்லி மத்த எல்லாரும் சத்தம் போடுறாங்க. பக்கத்துலயே லெனியை இதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. இப்போ திடீர்னு ஜூனா வித்தியாசமா கத்துதான். பக்கத்துல இருந்த நெருப்பும் வேகமா எரிய ஆரம்பிக்க அவனோட கண்ணு வித்தியாசமா இருக்கு. இப்போ பக்கத்துல இருக்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்காங்க. ஆண்ட்ரூ அவங்க கிட்ட இருந்த அந்த கல்லை டிக்கி கிட்ட கொடுக்கா. ஏன்னா ஜூனாவை அந்த கல்லு வச்சு சரி பண்ண முடியுமான்னு பார்க்கக்காண்டி இப்போ டிக்கி ஜூனாவோட தலையில அந்த கல்லை வச்சதும் ஜூனா நார்மலான மாதிரி தெரியுது. திடீர்னு அந்த கேம்பை சுத்தி அவங்கள துரத்திட்டு இருந்த அந்த பேய்கள்லாம் வருது. இதை பார்த்த உடனே ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடுதாங்க. அதே நேரம் பக்கத்துல இருந்த ஜூனாவும் பெரிய மரம்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போறாங்க. பேகாஸ்க்கு அங்க என்ன நடக்குன்னு புரியல. ஏன்னா பேகாஸோட கண்ணுக்கு மட்டுமே எந்த பேயுமே தெரியல. அந்த கேள்வியை அவங்ககிட்டயே கேட்டுக்கிட்டு லெனியை தேடி அங்க இருந்து கிளம்பி போறான். இப்போ தான் பேகாஸ்க்கு ஒன்று தெரிய வருது. மலை ஏறும்போது முதல் செக்கிங் பாயிண்ட்ல போகும்போது யாருமே பின்னாடி திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான அர்த்தத்தை பேகாஸ் கண்டுபிடிச்சிருந்தா. அது என்னன்னா யாருமே அவங்களோட கடந்த காலத்துல நடந்ததை நினைச்சு பார்க்க கூடாது. அந்த விஷயங்கள் எல்லாமே தான் இப்போ அவங்களோட கண்ணு முன்னாடி பேயா வருது. ஒரு வழியை கஷ்டப்பட்டு பேகாஸ் லெனியை கண்டுபிடிச்சிருந்தான். லெனியை அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. இப்போ லெனி கிட்ட போய் பேகாஸ் அந்த பேயை நீ எப்படியாட்டு திரும்பி பார்க்கணும் அந்த பேயை நீ எதிர்கொள்ளணும்னு சொல்லிட்டு இருக்கான். லெனி என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லிட்டா ஒரு வழியை கஷ்டப்பட்டு லெனியை சமாதானப்படுத்தி இந்த பேயை பார்க்க வைக்கான். இருந்தாலும் லெனி அந்த பேய்கிட்ட போறதுக்கு பயப்படுதா. அது வருமா லெனி அங்க இருந்து மெதுவா அந்த பேய்கிட்ட வர அந்த பேய்கிட்ட இருந்து பயந்துகிட்டே அந்த பேயோட முகத்தை வந்து பார்க்க அப்படியே அந்த பேயோட முகம் அவங்க அம்மா முகம் மாதிரி ஆகுது. பின்னாடியே பேகாஸ் என்ன தனியா பழமுதாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே நேரம் அந்த பக்கம் லெனி நீங்க தனியா இருந்து என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்டதும் பேகாஸ் நீங்களாம் தைரியமா இருக்கணும் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது நான் உன்னைய ரொம்பவே லவ் பண்ணதான்னு சொல்லலாம். அதே நேரம் பக்கத்துல இருந்த என்னோட அம்மா நீ நான் கூட்டிட்டுலாம் போக மாட்டேன் ஏன்னா உன்னைய சுத்தி நிறைய நல்லவங்க இருக்காங்க அதனால உன்னோட உடம்ப பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ லென் அவகிட்ட இருந்த அந்த செயினை அவங்க அம்மா கழுத்துல போட்டு விடுதா. இப்போ அவங்க அம்மாவும் அந்த இடத்துல சந்தோஷமா மறைஞ்சு போறாங்க. அதுக்கப்புறமா பேகாஸ் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்க இப்போ 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த பக்கம் யாரோ கத்த மாதிரி சத்தம் கேட்கு அங்க சுத்திக்கிட்டு இருக்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா கத்திக்கிட்டே ஓடுதாங்க. இப்போ பேகாஸ்க்கும் லெனியும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா சுத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேகாஸ் அவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த பேய்களை நேருக்கு நேரா பார்க்க சொல்லலாம் உங்களோட கடந்த காலத்தை கடந்து வர சொல்லலாம். ஆரம்பத்துல எல்லாரும் பயந்தாலும் ஒவ்வொருத்தரா திரும்பி பார்க்காங்க. அப்படியே ஆண்ட்ரூ திரும்பி பார்க்கும்போது அங்க இருக்க பொண்ணு கனவுல வந்து அதே பொண்ணு கூடவே ஒரு சின்ன பொண்ணு அப்பான்னு கூப்பிடுது. இதை பார்த்த உடனே ஆண்ட்ரூ ரொம்பவே மனசுடைஞ்சு போறான். ஏன்னா ஆண்ட்ரூ அங்க இருந்து ஓடி வந்த காரணம் இவங்க 2 பேரோட விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. அவங்க அப்பா ஆண்ட்ரூ ஒரு மனுஷனா கூட மதிக்கல. இந்த பிரச்சனையை ஆண்ட்ரூவோட அப்பா ஆண்ட்ரூவை குத்தி காமிக்காரு. அதனாலேயே ஆண்ட்ரூ விட்டு வந்துருதான். அப்படியே இப்போ இங்க காமிக்காங்க. இப்போ ஆண்ட்ரூ அவங்கள விட்டுட்டு வந்ததுக்காக மன்னிப்பு கேட்கான். அந்த சின்ன பொண்ணு விட்டு நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க 2 பேருமே அப்படி மறைஞ்சு போறாங்க. அப்படியே இந்த பேய அந்த கதையை காமிக்காங்க. அந்த பேயா இருக்கவர் இறந்தது வருமா டிக்கியை ரொம்பவே தொல்லை பண்ணியிருக்காரு. அதனால டிக்கி அவர் ஊர்லயே மந்திரம் தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட போய் இந்த பேய் எப்படி விரட்டலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த வயசானவர் இந்த மத்திய புறவங்க மலையில போய் ஓடுத தண்ணியில ஒரு கல்லை எடுக்க சொல்றாரு. அதனாலதான் டிக்கி இங்க வந்து கல்லை எடுத்திருப்பான். அந்த கல்லு டிக்கிய அந்த பேய் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு சொல்றாரு. அதே நேரம் இந்த பக்கம் டிக்கி அந்த பேய் கிட்ட என்னைய ஏன் துரத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்க இப்ப அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா டிக்கி கிட்ட கடனை தான் வசூலிக்க வந்திருக்காரு. இதுதான் ஒரு வேலையும் கூட. அதனால இப்போ அவர் இறந்து போனதுனால அவங்க குடும்பத்தை யார் பாத்துக்கிடுவா அவருக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா அவங்கள யார் பாத்துக்கிடுவா அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே டிக்கி அழ ஆரம்பிக்கான். ஏன்னா டிக்கி இது வரைக்கும் அவனை தவிர வேற யாரை பத்தி யோசிச்சது கிடையாது. இதாலதான் இப்போ அவர் இந்த நிலைமையில இருக்காரு. அது மட்டும் இல்லாம டிக்கி இது வரைக்கும் ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். அதை எல்லாத்தையுமே அடைச்சிருவான்னு சொல்லி மன்னிப்பு கேட்கான். இப்போ அந்த பேயா இருக்க அந்த ஆளு உங்க குடும்பத்தை ரொம்ப லவ் பண்ணதா சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த பேய் அங்க இருந்து மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறமா அங்க இருந்து இப்போ ஜூனாவை காமிக்காங்க. ஜூனா திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் அங்கேயே தான் நிக்கி. அதுக்கப்புறமா ஜூனா என்ன பண்ணணும்னு தெரியாம அவன் கையில வச்சிருந்த இலைகளெல்லாம் எடுத்து திங்கையை காண்டி கொடுக்கான். அதே
நேரம் மத்த எல்லாருமே ஜூனாவை தேடி அங்க வந்துடுறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே அந்த உருவத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. ஆனா ஜூனா அந்த உருவத்தை இதுவரைக்குமே எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இருந்தாலுமே ஜூனா அதுகிட்ட மன்னிப்பு கேட்கும். ஆனா அந்த பெரிய உருவம் இல்லங்கிற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ அங்க இருக்க யாருக்குமே ஏன் ஜூனாவை இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னே தெரியல. இப்போ பின்னாடி இருந்த லெனி நீ கடைசியா அதை எங்க பார்த்தன்னு சொல்லி கேட்கா. ஜூனா இதை எங்க பார்த்திருப்பானா மத்த யாருமே பக்கத்துல இருக்காத போது இந்த பெரிய உருவத்தை பார்த்திருப்பான். இதை லெனி கிட்ட சொன்னதும் பேகாஸ் யோசிக்க ஆரம்பிக்கான். அதே நேரம் பிறத்திருக்க 4 பேருக்குமே அவங்க கண்ணுக்கு அந்த உருவம் தெரியுது. ஏன்னா மத்தவங்க பார்த்த பேய இது வரைக்கும் அவங்க மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. கூட இருந்த யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பேகாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட இருந்த அந்த பெரிய உருவமே ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுது. அப்போ இந்த 5 பேத்துல ஜூனா தான் பேய்ன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படியே இப்போ ஜூனாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்காங்க. ஜூனா கூட வந்து ஜூனாவோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே பொண்ணுங்க தான். ஜூனாவை அவங்க ஃப்ரெண்டை கூட வச்சிருக்க காரணமே ஜூனா கிட்ட இருக்க பணத்துக்காக தான். ஆனா இது எதுவுமே ஜூனாவுக்கு தெரியல. இது எல்லாமே ஜூனாவுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. எப்பவும் போல ஜூனா பாத்ரூம் வருதுன்னு ஒரு மலை சரிவுல இருந்து பாத்ரூம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட வந்து 3 பேருமே நாங்க மேல காத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவனை தனியா விட்டுட்டு போறாங்க. ஆனா ஜூனா அந்த மலை சரிவுல விழுந்து இறந்து போறான். இப்போ இந்த மலையில காணாம போனவங்க போட்டோவெல்லாம் காமிக்காங்க. அதுல ஜூனாவும் ஒருத்தன். இப்போ தான் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கே இப்போ புரிய வருது. இப்போ ஜூனா அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடி போறான். அப்படி போகும்போது அவனை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து ஓடி போறான். பின்னாடியே ஜூனாவை தேடி மத்த எல்லாரும் வராங்க. ஜூனா கடைசி அவன் இறந்து போன அந்த இடத்துக்கே வந்துருந்தான். பின்னாடியே மத்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. இப்போ தான் ஜூனாவோட உண்மையான உருவமே தெரியுது. இப்போ ஜூனா அழுதுகிட்டே மத்த பையங்க மாதிரி தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் சுத்தி இருக்க எல்லாருமே அழுதுகிட்டு ஜூனா கிட்ட மன்னிப்பு கேட்காங்க. அதே நேரம் ஜூனாவை இங்கேயே தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் ஜூனா நீங்க தான் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்க 4 பேர் கண்ணுக்குமே ஜூனா மனுஷனா தெரியுதா. அதே நேரம் பக்கத்துல இருக்க டிக்கி உன் கலர் மாறினோடனே சூனியக்கார பொம்மை மாதிரி இருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே கொஞ்சம் சிரிக்காங்க. அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் 7 நாள் ஆனதுனால அவங்கள எங்க தேடியுமே கிடைக்கல. அவங்களோட சின்ன சின்ன பொருட்கள் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒருத்தன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். அதனால அவங்க காணாம போயிட்டதா சொல்லி இந்த கேஸை முடிக்காங்க. ஆனா பக்கத்துலயே வேகாஸோட பாட்டியும் ஆண்ட்ரோட கேர்ள் ஃப்ரெண்டும் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. சுத்தி ஏகப்பட்ட பேர் நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதே நேரம் அந்த பக்கம் ஆண்ட்ரோவும் லெனியும் வராங்க. இப்போ ஆண்ட்ரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே 2 பேரும் கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ரோட போன் சிக்னல் வச்சுதான் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்ததா சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் பக்கத்துல லெனியை பார்க்க அந்த அநாத குழந்தைகள் எல்லாம் வந்திருக்காங்க. பக்கத்துலயே லெனியோட பாட்டி லெனி கிட்ட பேகாஸ் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பேகாஸ் மேல இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லி லெனி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேத்தையும் அந்த மீட்பு குழுல இருக்கவங்க பார்த்து எல்லாருமே அங்க இருந்து காப்பாத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த மலையில இருந்து ஜூனாவோட பாடியும் கொண்டுட்டு வராங்க. பின்னாடியே ஜூனாவும் வரான். அதுக்கப்புறமா ஜூனா மத்த எல்லாருக்கிட்டையும் டாட்டா காமிச்சிட்டு அப்படியே மேலமாக்க மறைய பார்க்க. ஆனா அவனால மறைய முடியல. பக்கத்துல இருந்து 4 பேருமே இன்னும் ஜூனா மறையலைன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜூனா பறவை மாதிரி பறக்க பார்க்க சூப்பர்மேன் மாதிரி கையை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த பக்கம் அந்த செக்கிங் பாயிண்ட்ல இருந்த ஆளு மறுபடியும் வந்து இந்தா பாருங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே இப்ப இந்த ஸ்டூடியோல காமிக்காங்க. இப்போ அங்க இருந்த டெரி ஜூனாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கூடவே டைனி அந்த ஸ்டோரியை கேட்டு அழுதுகிட்டு இருக்கான். இப்போ பக்கத்துல இருந்த பேகாஸ் ஜூனா வேற எங்கேயும் இல்ல இங்கதான் இருக்கதா சொல்றான். இதை கேட்டோன்னே அங்கிருந்து எல்லாரும் வெளில ஓடி போக பார்க்காங்க. இப்போ பேகாஸ் எல்லாரையுமே மறுபடியும் கூப்பிடுதான். அப்படியே அந்த கண்ணாடி ஓரத்துல லெனி வந்து நிக்க. அதை பார்த்தோன்னே எல்லாரும் மறுபடியும் பயந்து போறாங்க. அதுக்கப்புறமா லெனியும் அங்க இருந்து உள்ள வர. அதுக்கப்புறமா பேகாஸ் பக்கத்துலயே லெனியும் உட்கார சொல்றாங்க. சுத்தியுமே எல்லாருமே ஒரு பயத்தோடய இருக்காங்க. இப்போ டெரியும் டைனியும் ஜூனா எங்கன்னு சொல்லி கேட்காங்க. இப்போ லெனி என்ன சொல்றாங்கன்னா ஜூனா டெரியோட தலை மேல உட்காந்துருக்கதா சொல்றா. அதனாலதான் டெரிக்கு இவ்வளவு நேரம் கழுத்துல வலி ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம டெரி பயந்து போய் சீக்கிரமா அந்த ஷோவை முடிய சொல்றான். அதே நேரம் பக்கத்துல இருந்த லெனி ஜூனா இன்னும் இந்த ஷோ முடியோடான்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேருமே அது என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஜூனா என்ன சொல்றானா ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே தான் முத்தம் கொடுக்க சொல்றான். ஆனா பேகாஸ் அதெல்லாம் முடியாது. இந்த ஸ்டூடியோல நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் முடியாதுன்னு சொல்லும் போது சுத்தி இருக்க எல்லாருமே இதை செய்யுன்னு சொல்லாங்க. இப்போ பக்கத்துல இருந்த லெனி பேகாஸ்க்கு முத்தம் கொடுக்கா. அதே நேரம் பக்கத்துல இருந்த டைனி நீங்க 2 பேரும் சரியான ஜோடின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தால கல்யாணம் தான் சொல்லி பேசும்போது இவனும் அந்த பக்கம் இன்னொன்னு சொல்றான். 2 பேரும் வாயோட வாய வச்சு முத்தம் கொடுக்க சொல்றான். இதை கேட்டதும் பேகாஸ் முடியாதுன்னு தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா லெனி சம்மதங்கிற மாதிரி தலையாடுது. அப்படியே 2 பேரும் முத்தம் கொடுக்க வராங்க. அப்படியே இந்த மூவி முடியுது. உண்மையிலேயே சொல்ல போனா இந்த மூவி ஜாலியான மூவி தான். நான் சொல்லும் போது வேணா அவ்வளவு காமெடியா இருக்காது. ஆனா மூவியை போய் பாத்தீங்கன்னா காமெடியா தான் இருக்கும். அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வேற எதுவும் மூவி தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு போயிருங்க. இதே மாதிரி இன்னொரு மூவில பார்க்கலாம். பாய்.